அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இன்னைக்கு A6 ராயல் பாஸ் அன்லாக் ஆகிருக்கு. இந்த A6 ராயல் பாஸுக்கான வீக்லி மிஷன்ஸும் சீசன் சேலஞ்ச் மிஷன்ஸும் ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே நம்ம சேனலில் ராயல் பாஸ் கிவ் அவே பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு ராயல் பாஸ் BGMIக்கும் ஒரு ராயல் பாஸ் PUBG மொபைலுக்கும் பண்ணுறதா இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். A6 ராயல் பாஸுக்கான வீக் 1க்கான 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் எலைட் மிஷன் வின் ஏ கிளாசிக் மேட்ச் ஒன் டைம் வைல் வியரிங் ஏ மிலிட்ரி வெசட் லெவல் 3. அதாவது நீங்கள் லெவல் 3 வெசட் இருக்குல்ல, அந்த லெவல் 3 வெசட்டை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு மேட்ச்சில் நீங்கள் சிக்கன் டின்னர் அடித்தாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் எலைட் மிஷன் யூஸ் பேண்டேஜஸ் 20 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் அது ரேங்கடாக இருக்கலாம், இல்லை அன்ரேங்கடாக இருக்கலாம், எந்த மோடில் வேணால் நீங்கள் மேட்சஸ் விளையாடுங்க. அப்படி நீங்கள் மேட்சஸ் விளையாடும் போது 20 தடவை பேண்டேஜஸ் இருக்குல்ல, பேண்டேஜஸை 20 தடவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரிக் என்னன்னா, நீங்கள் கிளாசிக் மோடில் மேட்சஸ் விளையாடும் போது பேண்டேஜஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலெக்ட் பண்ண பேண்டேஜஸை ஏதாவது ஒரு செவுத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்குங்க. இந்த மாதிரி உட்காந்ததுக்கப்புறம் உங்களுடைய லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் எய்டு கிட்டு பேண்டேஜஸ்லாம் அது மாதிரி இருக்கும்ல, அதில் உங்களுடைய பேண்டேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. பேண்டேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரைட் சைடில் த்ரோயபிள்ஸ் ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த த்ரோயபிள் ஆப்ஷனில் பேண்டேஜை கிளிக் பண்ணி த்ரோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் த்ரோ பண்ணுற அந்த பேண்டேஜை மறுபடியும் உங்களுடைய கேரக்டர் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எலைட் மிஷன். இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் கார்டு கொடுக்குறாங்க. நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது டாசியா அப்படிங்கிற ஒரு கார் இருக்குல்ல, அந்த காரில் 3000 மீட்டர்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ரிப்பீட்டபிள் மிஷன். வீக் 1 ஒன்லி ஸ்பெண்ட் 100 மினிட்ஸ் இன் மேட்சஸ். அதாவது நீங்கள் வீக் 1 ஸ்டார்ட் ஆன உடனே இன்கேமில் மேட்சஸ் விளையாடும் போது, அது ஆர்காடு மோடோ, அரீனா மோடோ, இல்லை கிளாசிக் மோடில் ரேங்கடோ இல்லை அன்ரேங்கட்லையோ எதில் வேணால் நீங்கள் மேட்சஸ் விளையாடுங்க. அப்படி நீங்கள் மேட்சஸ் விளையாடும் போது இன்கேமில் நீங்கள் சர்வைவ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் இதில் கவுண்ட் ஆகும். 100 மினிட்ஸ் வந்துச்சுனாலே போதும், உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை நீங்கள் ஒரு வாரத்தில் 6 தடவை கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் முடிச்சிங்கன்னா அவங்களுக்கு கவுண்ட் ஆகும், அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் ஆகும். ஸோ த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, எக்யூப் 2 ஃபயர் ஆர்ம்ஸ் வித் ஃபுல் அட்டாச்மெண்ட்ஸ் அட் த சேம் டைம் இன் 5 கிளாசிக் மோட் மேட்சஸ். அதாவது நீங்கள் 5 கிளாசிக் மோடு மேட்சஸில் 2 ஒரே மாதிரியான கன்னை எடுத்துக்கிட்டு அந்த கன்னுக்கு தேவையான அட்டாச்மெண்ட்டையும் போட்டுக்கிட்டு இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் கிளாசிக் மோடில் மேட்சஸ் விளையாடும் போது 2 DP28 எடுத்துக்கோங்க. 2 DP28க்கு 2 அட்டாச்மெண்ட்டை ஷாப்பில் போயிட்டு ஷாப் டோக்கன் கொடுத்தீங்கனாலே போதும். 10 டோக்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்டாச்மெண்ட் கிடைக்கும், கன் ஷீல்டு. அதுக்கப்புறம் 2 கன்னுக்குமே ஒரே மாதிரியான ஸ்கோப் போடணும். 2 கன்னுக்குமே ரெட் டாட்னா 2 கன்னுக்கும் ரெட் டாட் போடுங்க, ஹோலோன்னா 2த்துக்குமே ஹோலோ போடுங்க. இந்த மாதிரி பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் 5 மேட்சஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது 5 மேட்ச் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இன்கேம் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேட்ச் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்கப் த ஃப்ளேர் கன் இன் 3 மேட்சஸ் வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட மேட்சஸ் விளையாடும் போது ஃப்ளேர் கன் இருக்குல்ல,
அந்த ஃப்ளேர் கன்னை வந்து 3 தடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃப்ளேர் கன் வந்து கிடச்சிதுன்னா அந்த ஃப்ளேர் கன்னை நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து கீழே போட்டுடுங்க. நீங்கள் கீழே போட்ட அந்த ஃப்ளேர் கன்னை உங்களுடைய டீம்மேட்ஸை வந்து எடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட இந்த ஃப்ளேர் கன்னை ஷேர் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கிவ் 20 லைக்ஸ் டு டீம்மேட்ஸ். உங்களுடைய டீம்மேட்ஸுக்கு நீங்கள் வந்து லைக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரிக் என்னென்னா, நீங்கள் அரீனா மோடில் சாண்டோரினி அப்படிங்கிற இந்த மேப்பில் தான் நீங்கள் வந்து விளையாடணும். இந்த மேப்பில் நீங்கள் விளையாடும் போது டோட்டலாக வந்து உங்களுக்கு உங்களுடைய டீம்மேட்ஸ் வந்து 8 பேர் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்லேயும் வந்து உங்களுடைய டீம்மேட்ஸ் வந்து ஆப்போனண்ட்டும் வந்து 8 பேர் வருவாங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கும் ஆப்போனண்ட்டில் இருக்கிற அந்த எனிமீஸுக்கும் நீங்கள் வந்து லைக்ஸ் கொடுத்தாலே போதும். டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 15 லைக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் 3 மேட்சஸ் இன் கிளாசிக் மோட் ஸ்கை ஹை ஸ்பெக்டேக்கிள். இப்போ புதுசாக வந்து 3.1 அப்டேட்டில் வந்திருக்கிற இந்த ஸ்கை ஹை ஸ்பெக்டேக்கிள் வந்து எராங்கல், மிராமர், லிவிக் அப்படிங்கிற இந்த 3 மேப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 மேப்பில் அவைலபிளாக இருக்கிற இந்த மோடில் நீங்கள் வந்து 3 மேட்ச் வந்து விளையாடினாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் வீக் 1 ஒன்லி லாகின் டு த கேம் ஆன் ஏ டோட்டல் ஆஃப் 3 days. நீங்கள் வீக் 1 ஸ்டார்ட் ஆன உடனே 3 நாள் வந்து லாகின் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் என்டர் ஆர் விசிட் 5 ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3.1 அப்டேட்டில் வந்து புதுசாக வந்து ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ஹவுஸை, அதாவது உங்களுடைய ட்ரீம் ஹோமை நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களும் வந்து இதே மாதிரி அவங்களுடைய ஹோமை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஹோமை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி விசிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டு இவர் இருந்தார்ல, இவருடைய ஹோமை வந்து நான் வந்து விசிட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டில் இருக்கிற அவருடைய ஹோமை நான் வந்து விசிட் பண்ணேன். அதனால் வந்து எனக்கு 1ன்னு கவுண்ட் ஆயிருக்கு. டோட்டலாக வந்து உங்களுடைய 5 வேறு ஃப்ரெண்ட்ஸுடைய ஹோமை வந்து நீங்கள் விசிட் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் சென்ட் ஸ்பேஸ் கிஃப்ட்ஸ் டு 1 ஃப்ரெண்ட். அதாவது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்கார்ல, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாப்புலாரிட்டி சென்ட் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த லாஸ்ட் மிஷன் பிக்கப் ஏ கார் 98K 1 டைம் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது கார் 98K அப்படிங்கிற ஸ்னைப்பர் கன்று இருக்குல்ல, அந்த ஸ்னைப்பர் கன்னை ஒரே ஒரு தடவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை பாய்.